அது ஹஜ்ரத்தை விட்டு நாங்கள்லாம் ஒரு பிரியாத ஒரு ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டோம். ஏன்னா பிரிஞ்சு போக முடியாது. அப்படி ஒரு இணக்கமான ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக சொல்ல முடியாது, ஒரு ஆன்மீகபூர்வமான ஒரு நெருக்கம் அது. ஏன்னா அது இப்படி ஒரு வழிமுறையை எங்கேயும் பார்க்குறது, தேடி பார்த்தாலும் கிடைக்கிறது மிகவும் கஷ்டம். ஏன்னா சொல்லப்போனாக்க ஒரு நாள் கூட வெளியே இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் வஃபாத்துக்கு பிறகு கூட இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்னுடைய மனநிலையை சொல்கிறேன். நான் இதை பெருமைக்காக சொல்கிறேனே கூடாது, ஹஜ்ரத்து இல்லைங்கிற உணர்வு எனக்கு இல்லை. ஆனால் அப்பப்போ போய் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் தான் வருத்தமே தவிர, ஹஜ்ரத்தோடு தான் எங்களுடைய உணர்வு இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. எப்போ எங்களுக்கு ஏதாவது மனசில் ஒரு பிரச்சனையோ குழப்பம் வந்தாக்க ஹஜ்ரத் சொன்ன வழிமுறை என்னன்னு தான் யோசனை பண்ணி பார்ப்போம். அந்த வழியில் தான் நாங்கள்லாம் ஹஜ்ரத்தில் உள்ள செட்டுப்பில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாம் சில முக்கியமான பேர்லாம் இருக்காங்க. அதில் கவிஞர் ஜஃபரான்னு ஒருத்தர், அவர் மூத்தா போயிட்டார், வஃபாத். அப்புறம் சுல்தான் தாதா இருந்தார், அவரும் ரொம்ப நெருக்கமான இருந்தவர் சுல்தான் தாதா. இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களா, அதாவது செட்டுப்பிள்ளையிலே மிக நெருக்கமாக இருந்தவங்க. எல்லாமே நெருக்கமாக இருந்தவங்க தான். இதில் இவங்களாம் ரொம்ப தீவிரமான ஈடுபாடாக நல்லா புரிஞ்சு அடுத்தவங்க எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான நபர் இவங்கெல்லாம். அடுத்தது சாதிக்கின்ற இப்பவும் இருக்கார், அஹமதுல்லா இருக்கார். நல்லா சொல்லாற்றல் உள்ளவர். ஹஜ்ரத்தை பற்றி சொல்கிறதுக்கு நல்லா தகுதியான நபர். இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஹஜ்ரத் அதுமாதிரி மேத்தா, சென்னையில் மேத்தா, அப்புறம் ஹிலால் முஸ்தபா, இவங்களாம் ஹஜ்ரத்தை பற்றி இவங்களும் நல்லா தெரியும். ஏன்னா இப்போ அவங்களாம் ஹஜ்ரத்தோட சிந்தனையோட ஒட்டி தான் வந்திருக்காங்க. இப்போ எதுக்கு நான் சிந்தனை எடுத்து வந்தேனாக்கா, ஹஜ்ரத்துக்கும் தனி சிந்தனைலாம் கேட்டாக்கா மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்டாலும் அப்படி கிடையாது. மார்க்கத்துக்கு உட்பட்ட சிந்தனை தான். ஆனால் அவருடைய கோணம் வேறு விதமானது. இப்போது எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஹஜ்ரத்துடைய புஸ்தகத்தை படித்தவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க, ஹஜ்ரத்துடைய புஸ்தகத்தை படித்த பிறகு தான் நீங்கள் மார்க்கத்தை புரிஞ்சிக்கிற ஒரு கண்ணோட்டமே ஏற்படுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதை படிக்க ஆரம்பித்தப்போ தான் மார்க்கத்தை புரியக்கூடிய கண்ணோட்டம் ஏற்படுனாக்கா, நானும் சில புஸ்தகத்தை படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயத்தில் எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் இதில் தீவிரமான ஈடுபாடு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம இதுதான் இறை வழி தான் சரியான வாழ்க்கைங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டவங்களுக்கு தான் அது புரியாது. ஹஜ்ரத்தை புஸ்தகம் படிக்கவும் புரியும். ஏன்னா ஹஜ்ரத்தை ரொம்ப பேர்ட்ட சேலஞ்சு பண்ணுவாங்க. பிளைண்ட் பிலீஃப் என்ன, பிளைண்ட் பிலீஃபை விட உங்களுடைய எந்த ஒரு அறிவும் நிற்காது. அதையெல்லாம் தாண்டி உள்ளது தான் பிளைண்ட் பிலீஃப்ங்கிறது. ஆனால் இந்த பிளைண்ட் பிலீஃபை நீங்கள் வந்து இறை நம்பிக்கை இல்லாமல் உங்களால் எவ்வளோ வாழவும் முடியும் ஹஜ்ரத்தை சொல்லுவாங்க. இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டது. எதுக்கு நான் சொல்லணுன்னாக்கா, அதாவது மனசை வந்து பாறை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட மனசையெல்லாம் வந்து பனி போல் மாற்றி விட்டுட்டாங்க ஹஜ்ரத்து. காரணம் அவங்களுடைய ஹஜ்ரத்து சொன்னுடைய அவங்க சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள், டீச்சிங்ஸ், சொல்லிக் கொடுத்த டிசிப்ளின், எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க போதித்த இறை நம்பிக்கை. அதாவது என்னை பொறுத்தவரையும் சொன்னேன், இறை நம்பிக்கை ஈமான் மனிதனுக்கு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது. அதை நான் ஏற்றுக்கிட்டது ஹஜ்ரத்தை வந்த பிறகு தான். ஏற்றுக்கிட்டோன்னு சொல்ல, எல்லோரும் ஏற்றுக்கிட்டது தான். அதை தவிர்க்க முடியாது. என் மனசு இந்த ஆழமாக நம்பினது ஹஜ்ரத்தில் வந்த பிறகு தான் எனக்கு இந்த ஆழமான நம்பிக்கையே வந்துச்சு. இப்போது இறை நம்பிக்கை இல்லைனாக்கா மனுஷன் வாழவும் முடியாதுங்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேன். இதுக்கு காரணமாக ஹஜ்ரத் தான். இந்த நம்பிக்கை கொடுத்து ஹஜ்ரத் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தெரியும் ஹஜ்ரத். நீங்கள் புஸ்தகத்தை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பக்தரின் பாதைன்னு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் மெனக்கெட்டு உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா ஹஜ்ரத்தை வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிடும். ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா, மனிதன் வாழ்வது எல்லா ரசூலுக்காக தான் வாழணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யக்கூடிய காரணம் இறைவனுக்காகவும் அல்ல ரசூலுக்காக தான் செய்யணும். நம்ம இது நான் சொல்கிறது ரிலீஜியஸ்லி சொல்கிறேன். ரிலீஜியஸில் அப்பாற்பட்ட ஹஜ்ரத்து சாதாரணமாக எல்லாம் பேசும்போது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முழு ஆர்வத்தோட ஆசையோடு செய்யுங்க. இது சாதாரணமாக பேசும்போது. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது ஹஜ்ரத் சும்மா எல்லா ரசூலுக்காக செய்யும்போது அதுக்கு மேலே 100 கருத்தும் இருக்குது. 100 புத்தகத்தில் ஒரு கருத்தும் இருக்குது. நல்ல நம்புகிற புஸ்தகம்னு நினைக்கிறேன். ஹஜ்ரத் புஸ்தகம் நம்ம குறைவாக தான் படிச்சிருக்கேன். ஏன்னா பேசக்கூடிய பேச்சு தான் அதிகமாக கேட்டுருந்துச்சு. படித்த புஸ்தகம் ஹஜ்ரத் காலத்துக்கு பிறகு தான் அந்த தேட்டத்தில் சில புஸ்தகத்தை எடுத்து படித்தோம். ஆனால் ஒரு ஆழங்கள் நல்லா எனக்கு புரிஞ்சு எனக்கு. அப்போ நல்லெண்ணத்தில் ஒரு சூஃபியாக்களுடைய ஒரு கருத்தை ஒன்று அந்த இடத்துல டாஸ் பண்ணுறாரு. பேசிட்டு அந்த ஒரு மன உரிமையை பற்றி சொல்லும்போது, மன உரிமைக்கு இன்பம் என்ற பேரே கிடையாது. மன உரிமைக்கு இன்பம் என்ற பேராக்கா அந்த அளவுக்கு மனசு லயிச்சு நிற்கணும். மனசு லயிச்சு நிற்கும் போது தான் எந்த ஒரு காரியத்திலையும் நோக்கம் சரியாக இருக்கும். அதுதான் நோக்கமே. லயிச்சு நிற்கிறது தான் நோக்கமே. ஏன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்து இந்த சரியான ஒரு உணர்வுண்டாக்கா நான் இந்த சரியான நோக்கத்தில் செய்கிறதுனாக்கா மன உரிமை என்பது மிக முக்கியம். அதிலேயே நல்ல நேரத்தில் இன்னொரு லைன் ஒரு தௌராத்துங்கிற
தௌராத்துக்கு நூல் மூசா நபியோட நூல்லேருந்து இறைச்செய்தியிலேருந்து கடைசியாக ஒரு ஒரு லைன் ஒன்று வரும். மன ஈடுபாட்டை விட சிறந்த வணக்கம் எதுவும் கிடையாது. அப்போ மன ஈடுபாடுங்கிறது சிறந்த வணக்கம்னா மன ஈடுபாடுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்போ மன ஈடுபாட்டை செய்யும்போது அந்த காரியமும் வந்து நற்காரியமாக மாறிடும். உண்டா இல்லையா? இதுக்கு மேலே அதை பற்றி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அதோடு நம்ம முடிச்சுக்கணும். அதை சில விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்கு விட்டுருந்தேன். அதனால் ஹஜ்ரத் சொல்லக்கூடிய செய்தி மனித வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் சொல்லியிருக்கா தவிர அதை தவிர்த்து எதுவும் சொன்னதே கிடையாது. இன்னும் அதை பற்றி எவ்வளோ சொல்லனாக்கா நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன். அதிகமாக எனக்கு தெரியல ஹஜ்ரத்தை பற்றி. ஹஜ்ரத்துடைய காலத்தில் வாழ்ந்தது அது ஒரு சகாப்தம் ஒன்று. அடுத்து இரண்டாவதாக நம்ம வந்து நபியார் காலத்தில் வாழல. சஹாபாக்களையும் நமக்கு என்னால் பார்க்கல இல்லையா? சஹாபாக்களை வாழ்ந்தாங்கள்ல, சஹாபாக்களை பார்த்து பேசி பழகி வாழ்ந்தாங்கள, அவர்களுடைய காலத்தையும் வாழலை. ஆனால் ஹஜ்ரத்துடைய காலத்தை வாழ்ந்த எங்களுக்கு என்னை பொறுத்த வரையும் அந்த குறை என்பது நீங்கி விட்டது. எனக்கு அந்த குறையே கிடையாது. ஏன்னா அதுக்காக நான் ஹஜ்ரத்தை நபின்னு சொல்ல வரல. ஏன்னா ஆனால் மிகப்பெரிய ஞானவான்களில் ஹஜ்ரத்து அந்த பட்டியலில் ஹஜ்ரத்து இல்லைன்னு யாரும் மறுக்கவும் முடியாது. ஹஜ்ரத்தை புத்தகத்தை படித்து பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ தெளிவு அவங்க எப்படி சிந்திச்சாங்களா, எப்படி பேசுனாங்களோ அதே தெளிவாக அப்படிங்கிறது சொல்லியிருக்க. சில விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்ன ஒரு செய்தியை சொல்லும்போது சொன்ன அந்த விதம் இருக்கிற உமர் ரலியல்லாஹு பேசுகிற விதம் சில நேரத்தில் ஹஜ்ரத்தில் பேசுகிற நான் நினச்சி பார்ப்பேன், ஹஜ்ரத்து பேசுகிற மாதிரியே இருக்குது உமர் ரலியல்லாஹு பேசுகிறேன்னு நினைப்பேன். அப்போ அதனால் வந்து ஹஜ்ரத்து வந்து ஒரு நபிமாருக்கு சமம்னா நான் சொல்ல வரல, அப்புறம் பேசக்கூடாது அந்த தகுதி. ஆனால் ஹஜ்ரத் வந்து மிகப்பெரிய மனிதர், ஒரு அசாதாரணமான மனுஷர் ஹஜ்ரத்து. அதாவது மிகப்பெரிய என்னுடைய பொறுத்து நான் பெரிய ஞானவன் தான் நம்புகிறேன். இப்போ எஜமானம் எப்படி மதிக்கிறோமோ அப்படி தான் நான் மதிக்கிறேன். சின்ன எஜமானம் எப்படி மதிக்குமோ அப்படி தான் மதிக்கிறேன். அதே மாதிரி தான் நானும் ஹஜ்ரத்தை மதிக்கிறேன். தவிர ஹஜ்ரத்தை வந்து ஒரு சராசரியான ஒரு படித்த நபராகவோ ஒரு பகுத்தறிவாளோ நான் பார்க்கலண்ணா. ஹஜ்ரத் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆலிம் ஹஜ்ரத்து. நான் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். எல்லாத்துக்கும் தனிப்பட்ட குணத்தை நான் பார்த்து சொன்னோம்ல, ஹஜ்ரத் ஒரு மிக ஒரு பெருந்தன்மையான மனிதர், ரொம்ப சகிப்புத்தன்மையான மனிதர், ரொம்ப இரக்கம் உள்ள மனிதர். ஏன்னா சொல்லப்போனாக்கா பார்க்குறதுக்கு என்னவோ ஹஜ்ரத்துடைய காலத்து ஜனங்கள்லாம் சில பேர்லாம் விமர்சனம் ரொம்ப டாம்பிகமாக இல்லை, சில பேர்லாம் வெளில பேசுவாங்க. அப்படிலாம் பார்க்குறது தான் அப்படி தான் தெரியும். தவிர ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான். தன்னுடைய மாணவர்களோடு தான் வாழ்ந்தாலும் தான் சொல்லலாம். ஹஜ்ரத்து கடைசி இறுதி காலகட்டத்தில் தான் வீட்டில் போயிருந்தேன். அது நோயப்படக்கூடிய ஒரு தரணா வீடு வாசலை கட்டிட்டு நீங்கள் போயிருந்தேன்னு வச்சிங்களேன். தன்னுடைய செட்டு, அதாவது மாணவர்கள்னு சொல்ல மாட்டேன், செட்டு பிள்ளைங்க தான் என்னுடைய பிள்ளைகள் தான் சொல்லுவேன். நிறைய ஆளுக்கு ஆண்கள்லேயே நிறைய பேர் இருந்தாங்க, பெண்களே நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாமே ஹஜ்ரத்தோடு தான் எல்லாமே ஒன்றி போய் தான் இருந்தாங்க. ஹஜ்ரத் என்ன சொன்னாலும் அதுதான் வாழ்க்கை. அது சரியான வாழ்க்கை. அது தான் நான் சொல்லிட்டேனே, அது எஜமானம் மாதிரியே சின்ன எஜமானம் மாதிரியே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதராக தான் நான் பார்க்க இருந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் சொல்ல தெரியல, ஹஜ்ரத்தை பற்றி சொல்ல தெரியல.